DTAA. Mr. Ram Prakash, a resident Indian, aged 58 years, has business interest in India and in some other foreign nations also. He has derived income from two other nations, X and Y, with which India does not have DTAA. இந்தியாவோட DTAA இல்லாத ரெண்டு கண்ட்ரியில் இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு. பட் அவர் ஒரு ரெசிடென்ட் இண்டியன், ஏஜ் 58 இயர்ஸ், இந்தியாவில் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. பர்டிகுலர்ஸ் ஆஃப் இன்கம் ஏர்ன்ட் இன் த டூ நேஷன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இன் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 23-24. Country X, Country Y, India. Gross rental receipts from commercial property. Country X and Yல commercial property இருக்குது. அங்கேருந்து கிடைக்கிற gross rental receipts amount 2,50,000 in each country. Share income from partnership firm. Partnership firmல இருந்து இவருடைய ஷேராக லாஸ் தான் இருக்குது. The partnership deed was not evidenced by an instrument in writing. அங்கே partnership deed எவிடன்ஸாக எதுவுமே இல்லை, ரைட்டிங்கில் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபாரின் கண்ட்ரிலையும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து வந்த லாஸ் இவருடைய ஷேரை 1,20,000 and 1,30,000. அண்ட் பிஸ்னஸ் இன்கம். பிஸ்னஸ் இன்கம் கண்ட்ரி எக்ஸ், கண்ட்ரி ஒய் அண்ட் இந்தியா மூணு இடத்துலையுமே அவருக்கு பிஸ்னஸ் இன்கம் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃப்ரம் சேல் ஆஃப் வேக்கன்ட் சைட் ஆன் 11/11/2023. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அமௌண்ட்டு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. கண்ட்ரி எக்ஸில் 10,80,000 ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இன் டெல்லி ஆன் 1/3/2024. இந்த ப்ரீவியஸ் இயரில் டெல்லியில் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸை விற்கிறாரு. அதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 37 lakhs இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் இன்கம் கண்ட்ரி எக்ஸ், கண்ட்ரி ஒய், இந்தியா மூணு இடத்துலையுமே அக்ரிகல்ச்சுரல் இன்கம் அவருக்கு வருது. The following investments were made in India during the year ended 31/3/2024. இந்தியாவில் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு கரண்ட் ப்ரீவியஸ் இயரில். ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 18/3/2024 இன் ஜாயிண்ட் நேம் வித் ஸ்பௌஸ். அவரோட ஸ்பௌஸோடு சேர்ந்து ஜாயிண்ட்டாக ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டெல்லியில் வாங்கியிருக்காரு 18/3/2024. ரெசிடென்ஷியல் ஹவுஸ் டெல்லியில் ஒன்று விற்றுருக்காரு 1/3/2024. அதுக்கப்புறமா ஒரு 2 வீக்ஸில் இன்னொரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டெல்லியிலேயே வாங்கியிருக்காரு ஜாயிண்ட் நேமில் ஸ்பௌஸோடு சேர்ந்து. அதனோட அமௌண்ட்டு 25 lakhs. கான்ட்ரிபியூஷன் டு பிபிஎஃப் 1,50,000. இன்கம் டேக்ஸ் ரேட் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரி எக்ஸில் நம்ம இந்தியா மாதிரி ஸ்லாப் ரேட் இருக்குது. அப் டு 3 lakhs வரைக்கும் நில் ரேட், 3 to 6 lakhs வரைக்கும் 15%, above 6 lakhs 22%. பட் கண்ட்ரி ஒயில் ஃப்ளாட்டாக 27% ரேட்டு வித்தவுட் எனி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். இது தவிர டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆர் கன்செஷன்ஸ் இன் அதர் நேஷன்ஸ் என்னென்னு கொடுக்குறாங்க. No statutory allowance or deduction in respect of house property income in country X as well as country Y. Country X, country Y ரெண்டுலேயுமே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் ஸ்டாச்சுட்டரி அலவன்ஸோ டிடக்ஷனோ கிடையாது. Loss from partnership firm can be set off against other business income in country Y only and not in country X. country Yல மட்டும் பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய லாஸை வேறு பிஸ்னஸ் இன்கமில் செட் ஆஃப் பண்ண முடியும். பட் கண்ட்ரி எக்ஸில் அந்த மாதிரி கிடையாது. அக்ரிகல்ச்சுரல் இன்கம் கண்ட்ரி எக்ஸில் மட்டும் எக்ஸம்ஷன், கண்ட்ரி ஒயில் எக்ஸம்ஷன் கிடையாது. கம்ப்யூட் நெட் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் ராம் பிரகாஷ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 24-25 அஸ்யூமிங் ஹீ இஸ் பேயிங் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 115 BAC. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அதில் தான் அவருடைய டேக்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒர்க்கிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் ராம் பிரகாஷ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2024-25. சேலரி இன்கம் எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கும் போது இங்கே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்டு கண்ட்ரியில் இருக்குது, கண்ட்ரி எக்ஸ் அண்ட் கண்ட்ரி ஒயில் இருக்குது. இந்த ரெண்டுலேயும் இன்கம் 2.5 lakhs 2.5 lakhs. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இன் ருப்பீஸ்னே கொடுத்துட்டாங்க, வேறு கரன்சியில் கொடுக்கல. அதனால் நம்ம அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம்.
ரெண்ட் ரிசீவ்டு 2.5 lakhs ப்ளஸ் 2.5 lakhs டோட்டலாக கண்ட்ரி எக்ஸ் ஒய் ரெண்டுடைய இதுவும் சேர்த்து 5 lakh rupees. ஸோ இந்த கிராஸ் ரெண்டல் ரிசிப்ட்ஸ் தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு நீங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24A at 30% of NEV. ஸோ இங்கே ஃபர்தராக முனிசிபல் டேக்ஸ் பெய்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாததுனால நமக்கு இதே தான் NEBயாகவும் எடுத்துக்கிறோம். 5 lakhஸில் 30% 1.5 lakhs. இதை மைனஸ் பண்ணிவிட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3,50,000. இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கேல்குலேஷன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அடுத்தது PGBP ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இவருடைய பிஸ்னஸ் 3 கண்ட்ரிலையுமே இருக்குது. ஓன் பிஸ்னஸ் இன்கம் இன் கண்ட்ரி எக்ஸ் 2,80,000, இன் கண்ட்ரி ஒய் 3,40,000, இன் இந்தியா 1,80,000. இந்த மூணையும் ஆட் பண்ணினா நமக்கு 8 lakhs அமௌண்ட்டு வருது. இந்த 8 lakhஸில் பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் வரக்கூடிய லாஸை இங்கே செட் ஆஃப் பண்ணுறோம். இதுக்கான ரீசனும் என்னென்னு நம்ம கீழே சொல்கிறோம். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் ஃபாரின் ஃபேர்ம் இஸ் நாட் எக்ஸம்ட் சின்ஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் நாட் எவிடென்ஸ்டு பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட். எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கல்ல, பார்ட்னர்ஷிப் டீட் வாஸ் நாட் எவிடென்ஸ்டு பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் ஃபாரின் ஃபேர்ம் இஸ் நாட் எக்ஸம்ட். அதனால் லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் த பிஸ்னஸ் இன்கம். பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய ப்ராஃபிட், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இவருடையதை நம்ம இங்கே வந்து எக்ஸம்ஷனாக எடுத்துக்க முடியல. காரணம் என்னென்னா பார்ட்னர்ஷிப் டீட் எதுவும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய ப்ராஃபிட் ஷேர் இங்கே எக்ஸம்ஷன் இல்லைங்கிறப்ப அதனுடைய லாஸையும் பிஸ்னஸ் இன்கமில் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும். இப்போ இந்த 2 கண்ட்ரியுடைய லாஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கிற லாஸ், இவருடைய ஷேர் ஆஃப் லாஸ் இன் போத் த கண்ட்ரிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். 1.2 lakhs ப்ளஸ் 1.3 lakhs 2,50,000. இதை பிஸ்னஸ் இன்கமில் செட் ஆஃப் பண்ணுறோம். 8 lakhs மைனஸ் 2,50,000 அவுட்டர் காலத்தில் 5,50,000 போடுறோம். இப்போ PGBP இன்கம் 5,50,000. அடுத்தது கேபிட்டல் கெயின் ஹெட்டிங்க்கு வரும். கேபிட்டல் கெயினில் ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் எடுத்துக்கலாம். டெல்லியில் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 37 lakhs இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதுகிறோம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இன் டெல்லி. இதில் செக்ஷன் 54 எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். ரீசன் என்ன? ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிவிட்டு வித்தின் 2 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இன்னொரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணினா அவருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸம்ஷன் தான் இங்கே அவைல் பண்ண போகிறாரு. 25 lakhsக்கு இன்னொரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரு. அது அவருடைய ஹவுஸ், இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஒய்ஃபோடைய நேமில் ஜாயிண்ட்டாக வாங்கியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54 கிடைக்கும். பர்ச்சேஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இன் டெல்லி இன் ஜாயிண்ட் நேம் வித் ஒய்ஃப் வித்தின் 2 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இந்த 25 lakhsை எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணும்போது 37 lakhsன்னு இருக்கிற கேபிட்டல் கெயின் 12 lakhsன்னு மாறிடும். நெட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12 lakhs. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சேல் ஆஃப் வேக்கண்ட் லேண்ட் 10,80,000 இன் கண்ட்ரி எக்ஸ். அந்த அமௌண்ட்டையும் கேபிட்டல் கெயினோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ டோட்டலாக கேபிட்டல் கெயின் லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணினா 12 lakhs ப்ளஸ் 10,80,000 22,80,000. இப்போ கேபிட்டல் கெயின் ஹெட்டிங் முடிச்சாச்சு. அடுத்தது IFOS இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் இன்கம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டாக்ஸபிள் ஆகும். அக்ரிகல்ச்சரல் இன்கம் இன் கண்ட்ரி எக்ஸ் அண்ட் கண்ட்ரி ஒய் 3,40,000 அண்ட் 1,80,000 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் 5,20,000ன்னு போடுறோம். பட் இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சுரல் லேண்டில் வரக்கூடிய அக்ரிகல்ச்சுரல் இன்கம் இஸ் எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10 subsection 1. ஸோ அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ஃப்ரம் லேண்ட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா எக்ஸம்டட். ஸோ அந்த இன்கம் வராது. இந்த கொஸ்டினில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுக்கு ஒன்று சுற்றி சுற்றி நமக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ 3.4 lakhs 1.8 lakhs ரெண்டையும் ஆட் பண்ணால் 5,20,000 வருது. பட் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன்கமும் 5,20,000 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 5,20,000 இங்கே நம்ம போடக்கூடாது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி வந்திருக்கிற 5,20,000, அதாவது கண்ட்ரி எக்ஸ் கண்ட்ரி ஒய் உடைய அக்ரிகல்ச்சரல் இன்கம் மட்டும் ஆட் பண்ணி 5,20,000 அப்படின்னு சொல்லி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் போடுறோம்.
இந்தியாவில் சிச்சுவேட் ஆகிருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லேருந்து வரக்கூடிய இன்கம் இவருக்கு டேக்ஸபிள் கிடையாது, எக்ஸம்ஷன். ஸோ இப்போ 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் சேலரி தவிர மீதி 4 ஹெட்லேயும் இவருக்கு என்னென்ன இன்கம் இருக்குங்கிறத கேல்குலேட் பண்ணிட்டோம். இதனுடைய டோட்டல் கிராஸ் டோட்டல் இன்கம்னு போடுறோம். டோட்டல் எவ்வளோ வருது? 3,50,000, 5,50,000, 22,80,000 and 5,20,000, டோட்டல் 37 lakhs. இந்த கிராஸ் டோட்டல் இன்கமில் டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6A ஏதாவது அவைலபிலிட்டி ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணணும். பட் இந்த கொஸ்டினில் என்ன பார்த்துருந்தோம், செக்ஷன் 115 BACயில் கேல்குலேஷன் பண்ணுறோம். ஸோ பேயிங் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 115 BAC டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கும்போது செக்ஷன் 80C டிடக்ஷன் இங்கே கிடைக்காது. செக்ஷன் 80C எங்கேருந்து இதில் வரும்? கான்ட்ரிபியூஷன் டு PPF அப்படின்னா 1,50,000 செக்ஷன் 80Cயில் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். பட் இங்கே நம்ம கேட்க முடியாது. ரீசன் என்னென்னா 115 BACயில் டேக்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறதுனால 80C டிடக்ஷன் இஸ் நாட் அவைலபிள். இப்போ டோட்டல் இன்கம் அதே 37 lakhs தான் வரும். இதுக்கு அடுத்தது டேக்ஸ் லயபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதில் இவருக்கு எவ்வளவு ரிலீஃப் கிடைக்கும், ரிபேட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இவருடைய டேக்ஸ் லயபிலிட்டியை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவோம். டோட்டல் இன்கம் என்னென்னு பார்க்கணும். இங்கே அக்ரிகல்ச்சரல் இன்கமும் நான் அக்ரிகல்ச்சரல் இன்கமும் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சுரல் அண்ட் நான் அக்ரிகல்ச்சுரல் ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த டோட்டல் அமௌண்ட்டில் டேக்ஸ் என்னென்னு கேல்குலேட் பண்ணணும். நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் 37 lakhs. இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சுரல் இன்கம் 5.2 lakhs எக்ஸம்ஷன். இதையும் சேர்த்தோம்னா அக்ரிகல்ச்சுரல் அண்ட் நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் 37, நான் அக்ரிகல்ச்சுரல் 5.2 lakhs, அக்ரிகல்ச்சுரல் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா 42.2 lakhs டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சுரல் இன்கம். இதில் டேக்ஸை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதை கேல்குலேட் பண்ணுறப்ப இந்த 42.2 lakhsல கேபிட்டல் கெயினில் 20% ரேட் உள்ள லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ பார்த்தோம்? 12 lakhs பார்த்தோம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12 lakhs பார்த்தோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இது வந்து நார்மலாக அவருடைய ஸ்லாப் ரேட்லேயே வந்துடும். 10,80,000 அப்படிங்கிறது ஒரு வேக்கன்ட் சைட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால நார்மலான ஸ்லாப் ரேட்டு தான் வரும். ஸோ அது டோட்டலில் இன்கமில் நம்ம சேர்த்துக்கலாம். பட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் 20% 12 lakhsல பார்க்கணும், 2,40,000. இப்போ டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சரல் அண்ட் நான் அக்ரிகல்ச்சரல் ரெண்டையும் சேர்த்து பார்த்த 42.2 lakhsல 12 lakhs போக மீதி 30.2 lakhs இருக்குது. இதில் இன்க்ளூடிங் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் ஸ்லாப் ரேட் படி கேல்குலேஷன் பண்ண போகிறோம். அப் டு 3 lakhs 115 BAC படி டேக்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறோம். அப் டு 3 lakhs வரைக்கும் நில், 3 to 6 lakhs வரைக்கும் 5%ல் 15,000, 6 lakhs to 9 lakhs வரைக்கும் இருக்கிற ஸ்லாபில் 10% 30,000, 9 lakhலேருந்து 12 lakhs ஸ்லாபில் 15% 45,000 அண்ட் 12 lakhலேருந்து 15 lakhs வரைக்கும் 20% 60,000 வரும். அதுக்கப்புறம் 15 lakhsக்கு மேலே உள்ள அமௌண்ட் எல்லாத்துக்குமே 30%. ஸோ இதோடைய டோட்டல் இன்கம் எவ்வளோ இருக்குன்னா 30.2 lakhs. இப்போ 15 lakhsக்கு அப்புறம் 30,20,000 வரைக்கும் பார்த்தோம்னா 15,20,000 வரும். இதில் 30% போடணும். எப்போவுமே இந்த பிஎஸ்சியில் பார்க்கும்போது 5%, 10%, 15%, 20% வரைக்கும் வரும். ஆனால் அடுத்தது 15 lakhsக்கு அப்புறம் 25 போகாது, டேரெக்டாக 30% போயிடும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். 15,20,000ல் 30% கேல்குலேஷன் பண்ணினா 4,56,000. ஸோ இதனுடைய டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வருது? 6,06,000. ஆல்ரெடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 2,40,000. அதர் தென் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மொத்த இன்கமில் 6,06,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8,46,000 டேக்ஸ் அமௌண்ட் வருது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த டேக்ஸ் இதில் அக்ரிகல்ச்சுரல் நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ரெண்டும் சேர்ந்து டோட்டல் அமௌண்ட்டில். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் டேக்ஸ் என்னென்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ டேக்ஸ் ஆன் 8.2 lakhs. 8.2 lakhsனா அக்ரிகல்ச்சுரல் இன்கம் 5.2 lakhs அண்ட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 3 lakhs. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 8.2 lakhs, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 3 lakhs, அக்ரிகல்ச்சுரல் இன்கம் 5.2 lakhs, ரெண்டையும் ஆட் பண்ணால் 8.2 lakhs. இதுக்கான டேக்ஸ் என்னன்னு பார்த்து இதை மைனஸ் பண்ணினோம்னா தான் நமக்கு கரெக்டான அமௌண்ட் இங்கே கிடைக்கும். ஏன்னா அக்ரிகல்ச்சுரல் இன்கம்
இங்கே டேக்ஸ் கேல்குலேஷன் பர்பஸ்க்கு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். முதல்ல டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணுறப்ப அக்ரிகல்ச்சரல் நான் அக்ரிகல்ச்சரல் ஆட் பண்ணி டேக்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டும் அக்ரிகல்ச்சரலும் சேர்த்து பார்க்கும்போது 8.2 lakhஸில் அப் டு 3 lakhs வரைக்கும் நில், 3 to 6 lakhs வரைக்கும் 5%, இப்போ 15,000 வரும். 6 lakhs above பட் அப் டு 8.2 lakhs வரைக்கும் 10%, இப்போ 2,20,000ல் 10%, 22,000 வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினோம்னா 37,000 டேக்ஸ் ஆன் 8.2 lakhs. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல அக்ரிகல்ச்சரல் நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் உடைய டேக்ஸு மைனஸ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் உடைய டேக்ஸு 37,000. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண வேறு அமௌண்ட்டு 8,09,000. இதில் 4% செஸ் ஆட் பண்ணுறோம். இதில் 4% செஸ், 4% இன்ட்டு 8,09,000, 32,360. ஸோ டோட்டலாக டேக்ஸ் லயபிலிட்டி 8,41,360. இப்போ இந்தியன் ரேட் ஆஃப் டேக்ஸ் கேல்குலேஷன் பண்ணிவிடுவோம். டேக்ஸ் அமௌண்ட் 8,41,360 டிவைடட் பை டோட்டல் இன்கம். பட் இங்கே டோட்டல் இன்கம் எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நமக்கு முதல்ல கால்குலேட் பண்ணது 42.2 lakhs பட் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சரல் இன்கம். பட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் நம்ம இங்கே எடுக்கக்கூடாது. டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு 37 lakhs. அதால் தான் டிவைட் பண்ணணும் இன்ட்டு 100%, 100%ஆக மாற்றுறதுக்காக 22.74% வருது. இதில் ஃபர்தராக ரிபேட் அண்டர் செக்ஷன் 91 மைனஸ் பண்ணணும் கண்ட்ரி எக்ஸ் அண்ட் கண்ட்ரி ஒய் உடைய டபுள் டேக்ஸட் இன்கம்க்கு. பட் அதுக்காக நம்ம ஒர்க்கிங்ஸை தனியாக கேல்குலேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன் கண்ட்ரி எக்ஸில் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் என்னென்னு கேல்குலேஷன் பண்ணலாம். கிராஸ் ரெண்டல் ரிசிட்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. பட் கண்ட்ரி எக்ஸில் டிடக்ஷன் எதுவுமே அலோவ் பண்ணலை அப்படின்னு பார்த்தோம். 2,50,000 அப்படி எடுத்துக்கிறோம். பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் இவருடைய ஷேர் இன்கம் லாஸு டு பி இக்னோர்டு. இங்கே இங்கே பாயிண்டில் நம்ம பார்த்தோம் லாஸ் ஃப்ரம் ஃபேர்ம் கேன் பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் அதர் பிஸ்னஸ் இன்கம் இன் கண்ட்ரி ஒய் ஒன்லி. கண்ட்ரி எக்ஸில் அந்த லாஸை செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை இங்கே இக்னோர் பண்ணிடுறோம். பிஸ்னஸ் இன்கம் 2,80,000. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃப்ரம் சேல் ஆஃப் வேக்கண்ட் லேண்ட் கண்ட்ரி எக்ஸில் 10,80,000. அக்ரிகல்ச்சரல் இன்கம் கண்ட்ரி எக்ஸில் எக்ஸம்ப்டட் இன்கம்ங்கிறதுனால அதை இங்கே சேர்க்கலை. கண்ட்ரி எக்ஸில் இவருடைய டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 16,10,000. 16,10,000. கண்ட்ரி எக்ஸில் ஸ்லாப் ரேட் அப் டு 3 lakhs வரைக்கும் நில், 3 to 6 lakh 15%. இப்போ 3 to 6 lakhல 3 lakhsக்கு 15%னா 45,000. and above 6 lakhs up to 16,10,000. up to 16,10,000. ஸோ இங்கே 10,10,000க்கு 22% கேல்குலேஷன் பண்ணுறோம். பண்ணும்போது இங்கே நமக்கு அமௌண்ட்டு 2,22,200 வருது. ஸோ டோட்டல் டேக்ஸ் இன் கண்ட்ரி எக்ஸ் இஸ் 2,67,200. ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் இன் கண்ட்ரி எக்ஸ் tax amount 2,67,200 divided by total income 16,10,000 into 100, 16.596%. Country X average rate of tax 16.596%. இப்போ rebate under section 91 calculation பண்ணலாம். Country Y உடைய tax rate கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஃப்ளாட்டாக 27%. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் என்னங்கிறதும் நம்ம கேல்குலேஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செக்ஷன் 91ல் ரிபேட் எவ்வளோன்னு கால்குலேஷன் பண்ணலாம். கண்ட்ரி எக்ஸில் டபுளி டேக்ஸ்டு இன்கம் என்னென்னு பார்க்கலாம். கிராஸ் ரெண்டல் ரிசிட்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி 2.5 lakhs மைனஸ் 30% ஆஃப் 2.5 lakhs. ஏன்னா இந்தியாவில் 30% டிடக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால அந்த 30% டபுளி டேக்ஸ்டு இன்கமில் வராது. அதனால் 2.5 lakhsல 30% 0.75 lakhs மைனஸ் பண்ணிவிட்டு 1,75,000. Share of loss from partnership firm 1,20,000. Next share of loss from partnership firm 1,20,000. இந்த அமௌண்ட்டை நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் இன்கமில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை இந்தியாவில் டேக்ஸ் ரேட் கேல்குலேஷனில் நம்ம கண்டிப்பாக அது கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால் இதை இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு அமௌண்ட்டு நமக்கு இன்கமில் டபுளி டேக்ஸ் இன்கமில் குறையிறதுனால இங்கேயுமே டபுளி டேக்ஸ் இன்கமில் மைனஸ் 1,20,000 போட்டுக்கிறோம். பிஸ்னஸ் இன்கம் 2,80,000.
அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 10,80,000. அக்ரிகல்ச்சுரல் இன்கம் நாட் இன்க்ளூடட் இன் டபுள்யூ டேக்ஸ்ட் இன்கம். ஏன்னா கண்ட்ரி எக்ஸில் அது எக்ஸம்டட் அப்படிங்கும்போது அது இந்தியாலையும் கண்ட்ரி எக்ஸ்லையும் ரெண்டு இடத்துலையும் அது கேல்குலேஷன் ஆகலை. அதனால் இதை இங்கே நம்ம சேர்க்கலை, அக்ரிகல்ச்சரல் இன்கமில் சேர்க்கலை. ஸோ டபுள்யூ டேக்ஸ்டு இன்கம் இன் கண்ட்ரி எக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 14,15,000. இதில் ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் டேக்ஸ் ரேட் 22.74% பார்த்தோம் ஆவரேஜ் ரேட்டு. கண்ட்ரி எக்ஸில் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் இங்கே நம்ம மேலே ஏற்கனவே கேல்குலேஷன் பண்ணியிருந்தோம் 16.596%. இந்த ரெண்டில் லோயர் என்ன 16.596%. டபுள்யூ டேக்ஸ் இன்கமாக இருக்கிற இந்த அமௌண்ட்டு 14,15,000ல் 16.596% எவ்வளவுன்னு பார்த்தா 2,34,833. இது டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃபாக கண்ட்ரி எக்ஸுக்காக இந்தியாவில் கேல்குலேட் பண்ணுற இன்கமில் கிளைம் பண்ணிக்க முடியும் செக்ஷன் 91ல். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஒய் கிராஸ் ரெண்டல் ரிசிப்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலேருந்து இங்கே வந்த கிராஸ் ரெண்டல் இன்கம் 2.5 lakhs. இதில் 30% மைனஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் எடுத்துக்கிறோம். பிஸ்னஸ் இன்கம் அதே மாதிரி இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய ஷேர் ஆஃப் லாஸ் இங்கே செட் ஆஃப் பண்ணதுனால அதை இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம். அக்ரிகல்ச்சுரல் இன்கம் 1,80,000. ஸோ இது ரெண்டு இடத்துலையுமே டேக்ஸ் ஆகிருக்கு, கண்ட்ரி எக்ஸ் அண்ட் இந்தியா ரெண்டுலேயுமே. டபுள்யூ டேக்ஸ் இன்கம் இன் கண்ட்ரி ஒய் 5,65,000. ரேட் ஆஃப் டேக்ஸ் இன் கண்ட்ரி ஒய் 27. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ரேட் 22.74%. ஸோ அது ரெண்டில் லோயர் என்ன 22.74%. கண்ட்ரி ஒயில் வரக்கூடிய டபுள்யூ டேக்ஸ் இன்கம் 5,65,000ல் 22.74% கிளைம் பண்ணிக்க முடியும். டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃபாக 1,28,481. இப்போ கண்ட்ரி எக்ஸ் கண்ட்ரி ஒய் ரெண்டுலேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப் அமௌண்ட்டை ஆட் பண்ணினோம்னா 3,63,314 வருது. இந்த அமௌண்ட்டை நம்ம மேலே கேல்குலேஷன் பண்ணின நெட் டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி அமௌண்ட்டில் ரிபேட் என்ற செக்ஷன் 91 இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரிபேட் டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப் 3,63,314 மைனஸ் பண்ணிட்டோம்னா நெட் டேக்ஸ் லயபிலிட்டி 4,78,046. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4,78,050.